முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அந்த அனலைஸ் ஓப்பன் அண்ட் ஸ்டார்ட்டுக்காக அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்காக அனலைஸ் பண்ண போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிப்டி -17 பாயிண்ட்டும் பேங்க் நிப்டி -172 பாயிண்ட்ஸும் இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கான நிப்டியோட சார்ட்டை பார்த்துடலாம். நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 22,300ங்கிற ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு 22,160 அப்படிங்கிற சப்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகேங்களா? சோ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 47,950 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு அந்த லெவலை 47,900 பிரேக் பண்ண முடியாம வருதுல நல்ல ஃபால். கிட்டத்தட்ட 47,575 ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ 47,700 அப்படிங்கிற இடத்துல வந்து செட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கான அனலைஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிப்டியை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இது நிப்டியுடைய சார்ட்டு. நிப்டியுடைய இப்போ நிப்டி வந்து 22,210 இடத்துல செட்டில் ஆயிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இன்னைக்கு வந்த லோ 22,160. ஓகேங்களா? அதுக்கும் கீழே போகுது அப்படின்னா 22,069. ஓகேங்களா? ஸோ அந்த லோ நேற்று எடுத்த லோ. அதனால அது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 22,270. அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து 22,367. ஸோ அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நிப்டி எக்ஸ்பிரி டே அப்படிங்கறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் டெஸ்ட் எப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாம நிப்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சாரி தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. தெரியுங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணாதான் அப்சைடு போகும். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே டிராவல் பண்றதுக்கான பாசிபிள் ட்ரெண்ட் இந்த ட்ரெண்டை உடச்சு கீழே வந்து ஃபர்தர் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து கூட ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சேஞ்ச் 22,000 வந்துட்டு கூட மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கான ஃபிப் லெவல் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபிப் லெவலும் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு கொடுத்த ப்ரீவியஸ் ஹைக்கான ஃபிப் லெவல் பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஒரு சரிவை கொடுத்ததுன்னா எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் பாத்துங்க. சரிங்களா? 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? 22,061. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இந்த லெவல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்ல. ஏன்னா 22,000 அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு திருப்பி இது மார்க்கெட் பிரேக் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் அப்படியே மெதுவா இங்க வந்துட்டு திருப்பி இங்கிருந்து மார்க்கெட் ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 22,060ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா வாட்ச் பண்ணிங்க. இந்த லெவல் வந்தா பையிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் இருக்கு அந்த இடத்துல. பிளஸ் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ரெண்டும் கிடைச்சுன்னா ஃபர்தரா நெக்ஸ்ட் வீக்ல மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி. ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்த லோ 47,575 தான். அதுக்கும் கீழே வந்தா 47,400 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 47,800. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு ப்ரீவியஸா வந்த ஹை தான் 47,900. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் போகும். அதையும் பிரேக் பண்ணாதான் ஃபர்தரா மேல போகும். நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து நிப்டி எக்ஸ்பைரி முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து நியூ. ஸோ நாளைக்கு வந்து நியூ எக்ஸ்பைரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம பேங்க் நிப்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நான் டிரா பண்ணி காமிச்சிடுறேன். பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிப்டி நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. தெரியுங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் நான் போடுறேன். ஸோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 5 மினிட் சார்ட் நான் 5 மினிட் சார்ட் தான் வச்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் இன்ட்ராடே பண்றவங்களுக்கு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தெரியுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா?
ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நாளைக்கு கேப் அப்ளோ பண்ணி இதை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேலே போகிற வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெண்டு கீழே வந்துன்னா ஃபர்தரா கீழே வரும். 47,400 வந்துட்டு அப்புறம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24 எக்ஸ்பிரி டே, அதனால 22 200 250 300 பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அதனால மார்க்கெட் வந்து நாளைக்கு ஹை சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால புட் சைடு வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போகும். அது 22,000 பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 22,100 இருக்கிறாங்க. ஸோ இந்த லெவல் எல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம 22,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம், 22,100க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஓகேங்களா? 22,000க்கான கால் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 22,200க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,200க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ அங்கங்க சப்போர்ட் லெவல் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத இந்த சார்ட்ல நம்ம கிளியரா பார்த்தலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 22,200க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஒன்று ரெண்டு லெவல் நான் டிரா பண்ணாம, ஸோ அதையும் நான் டிரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்த லோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த லோ பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ரெண்டு லெவலும் வந்து பாத்தீங்கன்னா 22. ஓகேங்களா? அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் டிரா பண்ணியிருக்கேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்தந்த லெவல்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது பாத்துக்கங்க. ஸோ இந்த லெவல் அதாவது இன்னைக்கு வந்து 52 ரூபாயில வந்து பை பண்ணிக்கிறாங்க. தெரியுதுங்களா? ப்ரீவியஸ் அதே இடத்துல வந்து 22,200க்கான புட் ஆப்ஷனை 52 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓகேங்களா மீண்டும் இந்த 22 கொஞ்சம் மேல போயிட்டு கீழே அந்த 52 ரூபா 32 ரூபா வந்து பை ஆச்சுன்னா இங்க இருந்து மார்க்கெட் 132 ரூபா போகும். அதையும் பிரேக் பண்ணா 178 ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் பிரேக் பண்ணா அடுத்த அடுத்த ஹை போகும். ஸோ அவ்வளவு தூரம் நிப்டி வந்து கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். 178 ஒரு டார்கெட்டா இருக்கும். புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த லெவலை வாட்ச் பண்ணிங்க. இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 2 லெவல் இருக்கு, சப்போர்ட் லெவல் 2 இருக்கு. இந்த 2 லெவல்ல இன்னைக்கு வந்து 52ல பை பண்ணதால மீண்டும் இந்த லெவலுக்கு மேல பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புட் சைடு வரதுனால அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 22,100ல வந்து கால் ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க, 22,000 கால் ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த 2 லெவலையும் பார்த்தலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 22,100க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி அங்கேயே வந்து இருக்கிறதால அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணீங்க. ஸோ அதுக்கு வந்து 2 லெவல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, 2 லோ பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை டிரா பண்ணிடுறேன். ஹேண்டில்ஸ்ல பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா 113 ரூபா தான் இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? காலையில பாத்தீங்கன்னா தெரியும் 10:40க்கு இங்க பை பண்ணிக்கிறாங்க. அடுத்து அதே இடத்துல தான் பை பண்ணிக்கிறாங்க. ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் 1:45க்கும் அதே இடத்துல, அதாவது இந்த லெவலை வந்து மல்டி டைம்ஸ் தெரியுங்களா 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட்டை அவங்க 22,100 கீழே வெளில அலோவ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால மீண்டும் இந்த 113 ரூபா லெவலில் பை பண்ணலாம். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்குன்னா அடுத்த 61 ரூபாய் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ 169 டார்கெட் 230யும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 15th முடிஞ்சு நாளைக்கு வந்து 22 அதுக்கான ஓப்பன் டெஸ்ட் தான். ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 22க்கு தெரியுதுங்களா 47,500 தான் புட் ரைட்டர்ஸ், 47,800 தான் ஹையஸ்ட் கால் ரேட்ஸ். அதனால மார்க்கெட் இன்கேஸ் 47,700 800 இது எல்லாமே பாருங்க ஸோ கம்மியா இருக்கிறதால மார்க்கெட் ஒரு கீழே ஒரு செல் கொடுத்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா? ஸோ வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ கால் ரேட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க நாளைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பேங்க் நிஃப்டியோடைய 47,800 ஓகேங்களா 700 800 இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்க 47,800க்கான 700 800ல 800ல கொஞ்சம் ஹையஸ்டா இருக்கல 800க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம், 47,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஓகேங்களா? 47,800க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? சரி 47,800க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 413 ரூபாயில செட்டில் ஆயிருக்கு.
342 சப்போர்ட்டா இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 213 தான் அடுத்து பை பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 342 ரூபாய் பை பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பை பண்ணா அடுத்த டார்கெட் 491 அதையும் டார்கெட் பண்ணா 791 தான் அடுத்த ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 47,800 அதுக்கு கீழே மார்க்கெட் போற மாதிரி இருந்தால், டவுன் சைடு போற மாதிரி இருந்தா மார்க்கெட் இந்த லெவல்ல எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இதுக்கும் கீழே வச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போகுதுன்னு அர்த்தம். 47,800 கிராஸ் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. 213, 260 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 47,700க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 302 அடுத்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 229 அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ இந்த ரெண்டு லெவல்ல எல்லாம் பை பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ப்ரீவியஸா இன்னைக்கு 304 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால மீண்டும் அதே லெவல்ல பை பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பாத்துங்க. இந்த லெவல் வந்தா 47,700, 800 லெவல் எல்லாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த லெவல்ல எல்லாம் பை பண்ணுங்க. இந்த லெவலுக்கு மேல எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 47,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 47,500ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் அங்க போயிட்டு அங்கிருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா 545ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அதுக்கான லைன்ஸ் நான் டிரா பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த சப்போர்ட் 489. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 605. ஸோ அதுக்கும் கீழே வந்ததுன்னா இந்த லெவல். ஓகேங்களா? ரெண்டு லெவலும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த ஹை போச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டே. ஸோ இது வரைக்கும் 800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவலெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கு. இப்போ 47,500ல நீங்க கால் ஆப்ஷன் வாங்க போறீங்க, மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இன்னைக்கு 489ல பை பண்றாங்க. இன்கேஸ் அதையும் உடச்சு கீழே வந்ததுன்னா 400 ரூபாயில பை பண்ணுவாங்க. சரிங்களா? 355 மூணுமே பையிங் லெவல்ஸ் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 605 டார்கெட் ஆகும். 800 இந்த 605 தாண்டுச்சுன்னா ஃபர்தரா 800 வரைக்கும் போகும். 500 மார்க்கெட் போயிட்டு ரிவர்ஸ் அடிக்குது அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கேஸ் 489, 407 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலில் இருக்கு. இந்த ரெண்டு லெவல் இது ஒரு லெவலில் பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.